ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி மேஜிக்கல் எஃப்எஃப் தமிழ். இது நம்ம பேட் பாய் வியோட 5 ஷாட் இருக்குல்ல, அதோட ஃபைனல் பார்ட் தான். லாஸ்ட் வீடியோவில் ஸ்டோரி கொஞ்சம் சேடாக போயிருக்கும். ஆனால் இந்த பார்ட்டில் கொஞ்சம் ஹாட் சீன்ஸ், ரொமான்ஸ் அண்ட் ஃபன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி எஃப்எஃப் வேணும், அப்புறம் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தென் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்களும் வியும் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருப்பீங்க. நீங்கள் வி கிட்ட, சார் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்க இன்னும் வரலையே, நான் வேணால் கால் பண்ணி பார்க்கவா அப்படின்னு கேட்குறீங்க. வியும் சரி ஓகே கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் கால் பண்ணி பார்க்குறீங்க, பட் அவங்க அட்டன் பண்ணல. வி கிட்ட வந்து சொல்கிறீங்க, சார் நான் கால் பண்ணி பார்த்தா அவங்க அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறீங்க. வியும் சரி நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு கால் பண்ணுறாரு. இப்போது அந்த பக்கம் ஒரு சார் தான் பேசுகிறாங்க. சாரி மிஸ்டர் கிம் தேயாங், நாங்கள் மீட்டிங்க்கு தான் கிளம்பணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஒர்க்னால் வர முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் ஆகிடுச்சு. நீங்கள் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நாளைக்கு மீட்டிங்கை தள்ளி வச்சிடலாமா, நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. வியும் அவருக்கு இது ரொம்ப முக்கியமான மீட்டிங், ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. காலும் கட் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் தான் சார் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறீங்க. வியும் அவங்க நாளைக்கு மீட்டிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்ட்டு வி பின்னாடியே போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஓகே இதான் கரெக்டான டைம், வி கிட்ட சாரி கேட்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு, பட் எப்படி கேட்குறது, ஒரு ஐடியா, மியூரிக்கிட்ட கால் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்ட்டு வி கிட்ட, சார் நான் கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும், போயிட்டு வந்துடவா அப்படின்னு கேட்குறீங்க. வியும் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வாஷ்ரூம் வந்துட்டு மியூரிக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவளும் அட்டன் பண்ணிட்டு, சொல்லுடி என்ன இப்போ தானே மீட்டிங்க்கு போனீங்க, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா என்ன, கால்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. நீங்களும் இல்லை மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு, நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் நான் உன்கிட்ட கேட்க வந்ததே வேற, எனக்கு ஒரு ஹெல்ப் டி அப்படின்னு கேட்குறீங்க. அவளும் என்ன அப்படின்னு கேட்குறா. நான் வீக்கிட்ட சாரி கேட்கணும், பட் எப்படி கேட்குறதுன்னு தெரியல, நீ ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஒயன், நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் நீ அவங்கிட்ட ஒழுங்காக பேச போகிறது கிடையாது, இதில் எதுக்கு நீ ஐடியாலாம் வேற கேட்குற அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நீங்கள் அதெல்லாம் நான் பேசுவேன், இன்றைக்கி கண்டிப்பாக சாரி கேட்க போகிறேன், நீ மூடிட்டு ஐடியா மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ வரும்போது காரில் தானே வருவீங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, அப்போது கண்ணை மூடிட்டு நீ என்னென்ன சொல்லணும்னு நினச்சோ எல்லாத்தையும் அப்படியே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் பேச போகிறேன், காரில் வச்சாடி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் உனக்கெலாம் ஐடியா சொன்ன பார்த்தியா, நீலாம் எப்போவுமே அவன்கிட்ட பேச மாட்டேடி போ அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் போ, உன்ட்டெல்லாம் போய் ஐடியா கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவள் கட் பண்ணிடுறா, லூஸுன்னு சொல்லிகிட்டே கட் பண்ணிடுறா. நீங்களும் நீ தாண்டி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மின்ஷா கிட்டே கால் பண்ணி கேட்போம், இல்லை அவள் இவளுக்கு மேலே ரொம்ப திட்டுவா, ஒயன் தன் வாயே தனக்கு உதவி, நம்மளே நல்ல டைம் வரும்போது பேசிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க. சரி டைம் ஆகிடுச்சு போகலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. நீங்கள் வந்ததும் வி தான் உங்களை பார்த்து சரி போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் போகலாம் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது காருக்கு போயிருப்பீங்க. நீங்கள் வி ஃப்ரண்ட்டில் தானே உட்கார சொன்னான், இப்போயும் ஃப்ரண்ட்லேயே உட்காந்துருவோம் அப்படின்னு யோசிச்சு போய் ஃப்ரண்ட்லேயே உட்காந்துடுறீங்க. உங்கள் சீட் பெல்ட்டை இழுத்து பார்த்துருப்பீங்க, நல்லா லாக் ஆகிடுச்சு போல், வரவே இல்லை, பட் காலையில் நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் வரும்போது, இப்போ தான் மக்கார் பண்ணுது. வியும் நீங்கள் இழுத்துட்டே இருந்ததை நோட் பண்ணியிருப்பார். அவர் வெயிட் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அந்த சீட் பெல்ட்டை தான் இழுத்துருப்பார். அவருக்குமே வரல,
அப்புறம் இன்னும் பக்கத்தில் வந்து வேகமாக இழுத்துருப்பாரு. இங்கே உங்களுக்கு ஹார்ட்லாம் வெளில பிச்சுட்டு வந்துடும் போல், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹார்ட் பீட் ஆகிட்டுருக்கு. உங்களோட ப்ரீத் அவர் மேலே படுது, அவரோட ப்ரீத் உங்கள் மேலே படுது. நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐயோ இப்படிலாம் இருந்தால் நான் எப்படிடா பேசுவேன், முடியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போது வியும் ரியலைஸ் ஆகுறாரு, நம்ம ஒயன் பக்கத்தில் இருக்கோன்னு. அவரும் அப்படியே உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. நீங்களும் அவரை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. நீங்கள் அவரோட ஐஸ், லிப்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் அவர் நேற்று கிஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, பா கடவுளே இவ்வளோ பக்கத்தில் இருக்கானே, இவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பேசிகிட்ருப்பீங்க. அப்போது வியும் என்ன நினச்சாருன்னு தெரியல, அப்படியே உங்களை கிஸ் பண்ணியிருப்பார். லாஸ்ட் டைம் மாதிரி நீங்கள் தள்ளிலாம் விடல, லைட்டாக என்ஜாய் பண்ணுறீங்க, பட் பேக் கிஸ்ஸும் பண்ணல. அவர் நல்லா கிஸ் பண்ணிவிட்டு உங்களை விடுறாரு. அப்படியே அவரோட சீட்டில் நல்லா சாஞ்சு உக்காந்துக்கிறாரு. அப்படியே ட்ரை பண்ணிட்டும் போகிறாங்க. நீங்கள் இப்போ என்ன நடந்துச்சு, வந்தான் கிஸ் பண்ணான், எதுவுமே நடக்காத மாதிரி ட்ரை பண்ணி போய்கிட்டு இருக்கான், எதுவும் பேசக்கூட இல்லை. ஆமாம் ஒயன், ஏன் அவனை தள்ளி கூட விடாமல் இருந்த, அவன் என்ன நினச்சிருப்பான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்க. ஐயோ இனி எப்படி இவனை ஃபேஸ் பண்ண போகிறேன், போச்சு அப்படின்னு யோசிச்சிட்ருக்கீங்க. இங்கே வி தான், அச்சோ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கிஸ் வேற பண்ணிட்டேனே, ஒயன் என்ன நினச்சிருப்பா, சரி விடுவி, அவன் நமக்கு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்கள் ஆஃபீஸும் வந்துடுறீங்க. வீக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஆஃபீஸ் வந்ததும் மியூரிக்கிட்ட தான் போகிறீங்க. போனதும் அவளை ஹக் பண்ணிவிட்டு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மியூரியும் என்னடி நடந்துருச்சு அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவளும் பர்றா, ஜஸ்ட் பேசுகிறேன், சாரி கேட்குறேன்னு சொன்னேன், மேடம் கிஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நான் என்னமோ உன்னை இன்னசென்ட்லாம் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் இல்லை அவன் தாண்டி என்னை கிஸ் பண்ணான், நானே ஷாக் ஆகிட்டேன், நான் எப்படி இனி அவன்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீலாம் இனி எதுவும் பேச தேவையில்ல, நீ போய் நில்லு, அதுவே போதும், மற்றதெல்லாம் அவனே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் என்ன கலாய்க்கிறியா போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேபினுக்கு தான் வந்துடுறீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக காரில் நடந்தது தான் ஓடிட்டே இருக்குது. உங்களை மறந்தே நீங்கள் ஒயன் எவ்வளோ அழகாக இருக்கான், உனக்கு கேர் பண்ணுறான், உன்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கான், இவனை எப்படி நீ ரிஜெக்ட் பண்ண, உனக்கெல்லாம் மனசே இல்லை, அதுவும் கேவலம் அந்த ஜூங்காக்காக இவனை போய் வேணான்னு சொல்லிட்டியே, உண்மையிலே நீ லூசு தான் ஒயன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்க. இது எல்லாத்தையும் வி அவர் ஆஃபீஸ் ரூம்லேருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். நீங்கள் தனியாக பேசி சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது வி தான் உங்களுக்கு கால் பண்ணி, ஹலோ ஒயன் ஆஃபீஸ் ரூமுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஐயோ கூப்பிட்றானே இப்போ எப்படி போகிறது, அவனை வர அப்படின்ட்டு போகிறீங்க. போயிட்டு அவரோட டோரை தான் நாக் பண்ணுறீங்க. அவரை கமின் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உள்ளார போகிறீங்க. டோரை ஓப்பன் பண்ணதுமே அவர் டோர் பின்னாடி தான் இருந்திருப்பார். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. திடீர்னு அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து டோரை லாக் பண்ணிடுறாரு. அப்படியே உங்களை வாலில் பின் பண்ண மாதிரி நிற்க வச்சுட்டு அவர் ரொம்ப க்ளோஸாக வந்திருப்பார். வந்துட்டு, ஒயன் நான் உன்னை 2 டைம்ஸ் கிஸ் பண்ணிட்டேன்டி, பட் ஒரு தடவை கூட ஏன் கிஸ் பண்ணன்னு கேட்கல, இதில் இன்னைக்கு கிஸ் பண்ணும் போது கூட நீ தள்ளி கூட விடல, என்ன என் கிஸ்ஸை என்ஜாய் பண்ணியா, உனக்கு தான் என் மேலே லவ் இல்லையே, அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் சார் விடுங்க சார் அப்படின்னு தயக்கப்பட்டுட்டே சொல்கிறீங்க. அதுக்கு வியும் விடுறதா, இனி நீ இப்படி தான் இருந்தாகணும், அப்புறம் இனி நீ என்னை சார்ன்னுலாம் கூப்பிட தேவையில்ல,
வீனே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சார் ப்ளீஸ் விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வீயும் என்னடி போகணுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு அகைன் உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. இந்த கிஸ் ஃபஸ்ட்டு 2 கிஸ் மாதிரி ஸ்மூத்தாலாம் இல்லை, ரொம்பவே ஹார்டாக பண்ணுறாரு. பட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் கோஆப்ரேட்லாம் பண்ணுறீங்க. அவருக்கு சின்ன ஸ்மைல்லாம் வந்திருக்கும், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அவரும் நினச்சிக்கிறாரு சரி இவளுக்கு ஓகே போல் அப்படிங்கிற மாதிரி இன்னும் டீப்பாக போகிறாங்க. நீங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரீத் பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. அவரும் ஓகே ப்ரீத் பண்ண முடியல போல் அப்படின்ட்டு விட்டுருப்பாரு. உங்கள் ஐஸை பார்த்து இந்த கிஸ்ஸாவது எதுக்கு பண்ணன்னு கேட்பியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் எதுக்கு உன் லிப்ஸ் இப்படி டான்ஸ் ஆடுது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ செம்ம ஷை ப்ளஷ்லாம் ஆகிட்டுருக்கீங்க. அவரை பார்க்க கூட இல்லை, கீழே பார்த்தே தான் கேட்டுட்ருக்கீங்க. அவரும் உங்கள் ஹெட்டை தூக்கி என்ன பாரு, என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அவரை ஐயை பார்த்துட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக மெல்ட் ஆகிட்டீங்க அவருக்கு. நீங்கள் அவரை பார்த்துட்டே வி சாரி வி, ஆக்சுவலாக எனக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு வி, ஆனால் நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது. அதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அந்த ஜூன்ஹாக்காக கண்டிப்பாக நான் உன்னை விட்டு கொடுத்துருக்கவே கூடாது. பட் நான் அந்த தப்பை பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் வி. எத்தனையோ விஷயத்தில் நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன். ஐ எம் சாரி. ஆனால் நான் இவ்வளோ பண்ணியும் இன்னும் என் மேலே ஏன் வி இவ்வளோ ஃபீலிங்ஸோடு இருக்கீங்க? இதே வேறு யாராவது இருந்தால் கண்டிப்பாக சரிதான் போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்னும் என் மேலே கேர் எடுத்துக்கிட்டு எனக்காக என் கூடவே இருக்கீங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வி அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போதே உங்கள் ஐஸில் இருந்து டியர்ஸ் வருது. வியும் அந்த ஐஸ் ட்ராப் கீழே வராமல் உங்கள் கண்ணிலேயே வைப் பண்ணி விட்டுட்டு ஓகே அப்போ மேடம் ஒரு வழியாக சாரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இன்னொன்று சொல்கிறாரு. நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் கண்ணில் நான் ஃபீலிங்ஸ் அப்போவே பார்த்தேன். ஆனால் நீ எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண மாட்டேன். எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் இப்போது நான் உன் சாரியை அக்செப்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஐயோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்க. தெரியாமல் தான் பண்ணவி சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் நோ 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 உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் பனிஷ்மெண்ட்டா, நம்ம என்ன ஸ்கூலாக படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் உனக்கு எப்படின்லாம் தெரில, என்கிட்ட சாரி கேட்குறவங்கள்ட்ட நான் பனிஷ்மெண்ட் தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அவர் அது இங்கே வச்சு கேட்டாலாம் கரெக்டாக வராது, என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்களும் ஆஃபீஸ் ரூம்லையா, ஆஃபீஸ் ரூமில் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாது, வியோட ஆஃபீஸ் ரூமில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும். அவர் எப்போயாவது ரெஸ்ட் எடுக்கணும், அது மாதிரி ஏதாவது டயர்டாக இருக்குது அப்படின்னா அந்த ரூமில் தான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பார். ஆக்சுவலாக அந்த கம்பெனியில் இருக்கிற யாருக்குமே அப்படி ஒரு ரூம் இருக்குன்னே தெரியாது, ஜிம்மினை தவிர. இப்போதான் உங்ககிட்டயே சொல்கிறாரு. நீங்களும் யோசிச்சுட்டே சரி என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு ரூம்குள்ளே தான் போகிறீங்க. பார்த்தா ரொம்ப நீட்டாகவே இருக்குது, நல்ல ஆம்பியன்ஸ் ப்ளஸ் நல்ல ஸ்ட்ரெஸ்லாம் ரெடியூஸ் ஆகும், அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான். நீங்கள் வீக்கிட்ட ரூம் நல்லா நீட்டாக இருக்குது வி அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஸ்மிர்க் பண்ணிகிட்டே என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலைஞ்சி தான் போக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் யோசிச்சுட்டே என்ன டபுள் மீனிங்லலாம் பேசுகிறான், ஐயோ தெரியாமல் வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு நம்ம வீ தானே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படின்னு ஃப்ரீயாக விடுறீங்க. அவரும் உங்களை பார்த்து ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு ஓகே வைன் சாரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீ என்ன ஹாப்பி பண்ணணும்
அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஹாப்பி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது ஹாப்பி பண்ணணும்னு வைக்கிறத விட நீ எனக்கு தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஐயையோ என்ன பண்ணுறது, என்ன பண்ணால் இவன் ஹாப்பியாவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஐடியாவும் வரல. அவர்கிட்டயே கேட்குறீங்க. சரி நீயே சொல்லு, எனக்குலாம் தெரியல, அந்த அளவுக்குலாம் நாலேஜ் இருந்தால் நான் ஏன் இங்கே வர போகிறேன், நீயே சொல்லிடு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் பெட்டில் உட்காந்துட்டே, நான் உன்னை 2 டைம்ஸ் கிஸ் பண்ணியிருக்கேன், இன்னையோட 3 டைம்ஸ். ஆனால் நீ ஒரு தடவை கூட கிஸ் பண்ணலல்ல, என்னை வந்து கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. ஐயோ, நீ கிஸ் பண்ணதுக்கே நான் இன்னும் ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கேன், இதில் நான் வந்து பண்ணனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே, வி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. வியும் நீ எதுவும் சொல்ல வேணாம், இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நான் உன்னோட சாரியை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகே வா வா வந்து கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் யோசிச்சுட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்களே தடுமாறி தான் வந்துட்டுருக்கீங்க. அதெல்லாம் பார்த்து வீக்கு ரொம்பவே சிரிப்பு வந்திருக்கும். சிரிச்சிட்டே அவர் பற்றி கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் அவர் பக்கத்தில் போயிட்டு அவரோட லிப்ஸில் லைட்டாக ஒரு பெக் பண்ணுறீங்க. அவரும் கண்ணை முழிச்சு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கண்ணை முழிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இவ்வளோ பக்கத்தில் போயிருப்பீங்க. பட் அவர் கண்ணை முழிச்சதும் உங்களுக்கு எதுக்கு கண்ணை முழிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவரும் அதுக்கெலாம் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல், என்ன பண்ண, இதுதான் கிஸ்ஸா, நான் இப்படி தான் பண்ணனா அப்படின்ட்டு உங்களை வேகமாக உங்கள் நெக்கோட பிடிச்சி ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இதுதான் கிஸ், இப்போ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி நீ கண்ணை மூடு, அப்போ நான் தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட சொல்கிறீங்க. அவரும் சரி அப்படின்ட்டு கண்ணை மூடி உட்காந்துருக்காரு. நீங்களும் அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கிஸ் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு விடுறீங்க. விட்டதும் அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல வயன், நீயும் நல்லா தான் கிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி ரொம்ப ப்ளஷ் ஆகுறீங்க. ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிடுறீங்க. அவர் திரும்ப வா சரி இப்போ என் ஷர்ட் பட்டனை அன்பட்டன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஷர்ட் பட்டனா, நீ எதுக்கு, அதெல்லாம் நான் மாட்டேன், கிஸ் பண்ணால் ஓகே, அதுக்கு மேலாம் போவேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் என்னென்ன அதுக்கு மேலாம் போவேணாம், எனக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன இப்படி அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்கிறீங்க. நீ என்ன தான் சொன்னாலும் சாரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும், பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பட்டனை ஒன்றா அன்பட்டன் பண்ணுறீங்க. பட்டன் ஓப்பன் ஆக அவரோட பாடிலாம் ரிவீல் ஆகுது. அவரோட செஸ்ட் அப்புறம் ஹிப் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு டச் பண்ணணும்லாம் இருக்குது. ஆனால் ஐயோ டச் பண்ணிட்டா ஓவராக எடுத்துப்பான், அவனே சீன் போடுவான் அப்படிங்கிற மாதிரி வேணாம் அப்படிங்கிற இருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் நோட் பண்ணுறாரு. உங்கள் கை அங்கேயும் இங்கேயும் போகிறது உரசுறது இதெல்லாம் அவருக்குமே டென்ட் ஆகுது. ஆனால் ஓகே இப்போ எதுவும் காமிக்க வேணாம், நல்லா ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்கள் ரியாக்ஷனை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் கை அவரோட பாடி மேலெலாம் பட்டிருக்கும். அவரால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே உங்களை இழுத்து பெட்டில் தள்ளி உங்கள் மேலே தான் லேட் ஆகிருப்பார். நீங்கள் எதுவும் சொல்ல ஷாக்காக தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் உங்கள் நெக் அப்புறம் கீழெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. பண்ணி ஜஸ்டெல்லாம் சப் பண்ணுறாரு. நீங்களும் அலோவ் பண்ணிடுறீங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு தான். லிட்ரலாக அவர் உங்கள் பாடியில் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் மூவ் ஆன் ஆகுறீங்க. நீங்கள் மூவ் ஆன் ஆக தான் அவருக்கு இன்னும் அதிகமாக டெம்ட் ஆகுது. இப்படியே உங்கள் மேல் போர்ஷனெல்லாம் முடிச்சுட்டு கீழே போகும்போது நீங்கள் போதும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் ஸ்டாப் பண்ணுற மூட்லேயே இல்லை. நோ பேபி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கண்டிப்பாக நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேக் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்குள்ள இப்படி ஒரு ஹாட்டான செஷன் முடிஞ்சிருது. ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்டே உங்கள் பக்கத்தில் தான் வந்து படுக்கிறாரு.
இப்படியே ஒரு 2 ஹார்ஸ் போயிடுது. நீங்களும் ஐயையோ! என்னை தேடுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு வேக வேகமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு போயிடுறீங்க. வியும் என்னடா இவ எதுவுமே சொல்லாம ஓட்டா அப்படின்னு சொல்லி அவரும் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு தான் வந்துடுறாரு. ஷையாக ஆகிட்டு மியூரி கிட்ட தான் போகிறீங்க. அங்கே போனதும் மியூரி என்ன பிங்கிஷாக இருக்கியே அப்படின்னு கேட்குறா. நீங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க திரும்ப. இப்போ உங்கள் கேபினில் உட்காந்து தான் ஐயோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. இதையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்பவும் உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் இந்த தடவை போகும்போது டோரெல்லாம் நாக் பண்ணல, டைரெக்டாக உள்ளார போயிருக்கீங்க. அவரும் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி அவரோட தைஸில் உங்களை உட்கார சொல்கிறாரு. நீங்களும் போய் உட்காந்துடுறீங்க. அப்போ தான் அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களை கிஸ் பண்ணிகிட்டே வயன் இந்த ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. உன் மேலே காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே நீ என்ன தான் பண்ணாலும் சரி, நீ தப்பே பண்ணாலும் அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எனக்கு ரசித்தே பழகிட்டேன். ஆனால் நீ வேணான்னு சொல்லும் போது எனக்கு ஹர்ட் ஆகும் தான். ஆனால் கண்டிப்பாக இவன் நமக்கு தான் அப்படின்ட்டு உள் மனசில் சொல்லிகிட்டே இருக்கும். இனி நான் உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன், என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணிகிட்டே நான் உங்களுக்கு தான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிம்மன் தான் வந்துடுறாரு. ஹே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. நீங்களும் அவரை பார்த்ததும் வியோட லேப்பில் இருந்து எழுந்திரிச்சு திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அதுக்கு ஜிம்மன் தான் ஆரம்பிச்சிட்டா. என்னடா நேற்று சண்டை போட்டுட்ருந்தீங்க, இன்றைக்கி பார்த்தா ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி எனிவேஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாரு. நீங்களும் வியை பார்த்து ஐயோ போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜிம்மன் மியூரி அண்ட் மின்ஷா கிட்ட இதை பற்றிலாம் சொல்லியிருப்பார். அவங்க ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. மின்ஷாவும் அப்பா ஒரு வழியாக இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உண்மையாக பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவனை நினச்சா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான். இனிமையாவது வைன் கூட ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு ஜிம்மின்ட்ட சொல்கிறா. இப்படியே ஆஃபீஸில் நீங்களும் வியும் நல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு எங்கே போனாலும் ஒன்றா போய்கிட்டு நல்லா அலும்பு பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் சரி டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு மியூரி அண்ட் மின்ஷா கிட்ட தான் வந்திருப்பீங்க. அவங்களும் வாங்க மேடம், என்ன இன்றைக்கி ஃபுல்லாக வீக்கூடையே சுற்றிட்டுருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே மியூரி கிட்ட நானும் வியும் கமிட்டட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவளும் இப்போயாவது உன் ஃபீலிங்கை வாயை திறந்து பேசுனியே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது வி தான் உங்களை தேடிட்டு வந்திருந்துருப்பார். உங்ககிட்ட வி வந்துட்டு வயன் இன்னைக்கு நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் அது ரொம்ப தூரமே ரொம்ப லாங்காக இருக்கும், நீ வந்துட்டு அதுக்கப்புறம் போகணும், ரொம்ப டிஸ்டன்ஸ், உனக்கு தான் ட்ராவல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்களும் மியூரி அண்ட் மின்ஷா கிட்ட தான் சாரிடி நான் இன்றைக்கி வீ கூட போகிறேன், நாளைக்கு நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் நடத்து போங்க அப்படின்ட்டு உங்களை கலாய்க்கிறாளுங்க. நீங்களும் சரிதான் பொடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. இப்போது நீங்களும் வியும் தான் காரில் போயிட்டு இருந்திருப்பீங்க. அவர் உங்கள் தைஸில் ஹேண்டை வச்சுட்டு லைட்டாக ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு கூசுது. நீங்கள் வீக்கிட்ட கூசுது அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அதெல்லாம் எதுவும் காதில் வாங்காமல் ஒயன் நம்ம சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன், இனி என்னால் வெயிட் பண்ணலாம் முடியாது. உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே தெரியும், பட்
மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம ஃபேமிலியை 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வியை ஒரு மாதிரி பார்த்துட்டு, எப்படி என்னை பற்றி மட்டும் யோசிக்காமல் என்னோடய ஃபேமிலி அப்புறம் என்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு எல்லார் பற்றியும் யோசிக்கிறீங்க. நீங்கள் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவரும், உன் ஃபேமிலி வேறு என்னோடய ஃபேமிலி வேறையா, எனக்கு 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா பேசிட்டு வரீங்க. உங்கள் வீட்டுக்கும் வந்துடுறீங்க. கேட்குறாரு, நான் போயிடவா இப்படியே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நீங்களும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவர், அவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்கடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கு, பரவாயில்ல நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு அட்ரஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வியும், ஃப்ரெண்டா என்ன அப்படிங்கிறாரு. நீங்களும் சும்மா சொன்ன கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் உண்மையை அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஹெட் நோட் பண்ணிட்டு வராரு. உங்கள் அம்மா தான் நீங்கள் 2 பேரும் வரதை பார்த்துட்டு, வாங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் வியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. பட் நீங்கள் வீன்னு மட்டும் சொல்லியிருப்பீங்க. அம்மாவும் வியை உட்கார வச்சு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து சாப்பிடுப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது உங்கள் அம்மா வியை பார்த்து, என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அவரும், நான் கிம் தேயாங்மா, நான் கிம் குரூப் ஆஃப் கம்பெனியோட CEO அப்படின்னு சொல்கிறாரு. நான் இந்த பக்கம் ஒரு ஒர்க்காக வந்தேன், ஒயினையும் அப்படியே ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்கள் அம்மாவோட ஃபேஸ் அவ்வளோ வைட் ஆகுது. என்ன தம்பி சொன்னீங்க, கிம் குரூப் ஆஃப் கம்பெனியோட CEOவா அப்படின்னு கேட்குறாங்க. அவரும், ஆமாம் ஆண்டி அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்கள் அம்மாவும். அப்படியே ரொம்ப நேரம் நல்லா பேசிகிட்ருக்கீங்க. வியும், சரிங்கம்மா டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன், வயன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் வெளியே வர வந்து பாய் சொல்லி வியை அனுப்பி வச்சுருப்பீங்க. இப்போது நீங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு சரி தூங்கலாம் அப்படின்ட்டு எழுந்திருப்பீங்க. அப்போது யூஜி தான், அம்மா இனி நான் இவ கூடலாம் படுக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள், ஏன்டி நான் என்ன ஒன்று பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவளும், நான் உன்ட்ட ஒன்றும் பேசலை, நான் அம்மாட்ட தான் பேசுகிறேன். அம்மா இவ எதுக்கு எடுத்தாலும் தனக்கு தானே பேசிகிட்டு இருக்காம்மா, திடீர்னு சிரிக்கிறா, நான் தான் பயத்துலேயே செத்துருவேன் போல் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும், ஆமாம்மா அப்படிலாம் இல்லை, இவ போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு ஓடிடுறீங்க. இங்கே யூஜியும், தயவு செஞ்சு இவ கூட மட்டும் என்னை விடாதீங்க, நான் உங்கள் கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கூட தான் படுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக உங்கள் அம்மா அப்பா கூட, சாரி. இப்போது நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போயிட்டு இன்றைக்கி நடந்ததை பற்றிலாம் யோசித்து ப்ளஷ் ஆகி உங்கள் பெட்லேயே உருண்டு போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் வியும் வீடியோ கால் பண்ணியிருப்பார். நீங்கள் 2 பேரும் நல்லா பேசிட்டு தூங்கியிருப்பீங்க. அப்படியே உங்கள் லைஃப் கூட ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அண்ட் சின்ன குறும்புகளோட போயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டோரியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆம் ரியலி சாரி. நான் இந்த வீடியோவெல்லாம் அப்லோட் முன்னாடியே பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலாக எங்கள் சைடில் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் நான் மார்னிங் போடுற வீடியோ ஈவினிங் தான் ரிலீஸே ஆகுது. அது நான் இந்த இஷ்யூவை எப்படியோ சரி பண்ண பார்க்குறேன். கண்டிப்பாக சரி பண்ணிவிடுவேன். உங்களுக்கு டெய்லியும் நான் இனி வீடியோஸை கண்டினியூஸாக போடுறேன். அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ்க்கும் உங்கள் சப்போர்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு வீடியோ FF யாருக்கு போடணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறவங்கள நான் வச்சு FF போடுறேன். ஓகேவா? பாய்.